விஸ்வந்து வெட்டின மாதிரி வெட்டிய நட்சத்திர நடிகரா அப்படி சொல்லுவாங்க. நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? சூரியன் கூட ஒட்ட இரவு பேசவும் முடியுமா? ஜாதி மதம் வெட்டி காதலிச்சு சேர்க்கவும் முடியுமா? இளைஞர் தீருமா? மனசுக்குள்ள அங்கை முகத்தையா சொன்ன வாழ்வதையா அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? சூரியன் கூட ஒட்ட இரவுல பேசவும் முடியுமா? ஆனத்தில நிலவு வரும், மையகத்தில் துண்டல் வரும், மலை ஓட்டால் நீர் வரும், காலை துருவல் என்று வரும். பாலை துருவ சேர்ந்து வரும், ஜாதி பார்த்த காதல் வரும், ஜாதி பார்த்த காதல் வரும், மனசு வந்த தானே வரும், மனசு வந்த தானே சூரியன் கூட ஒட்ட இரவுல பேசவும் முடியுமா? பட்டு பாடும் சாமியார் நீரையா கண்ட மேல கொண்ட ஓட்ட சாமியார் நீயாரே காலையத்து வந்து வர சாமியாரையா கண்ட மேல கொண்ட ஓட்ட சாமியாரையா எந்த ஊரையா எந்த ஊரையா ஏதோ காலம் பெற்றது யாரன்று பார்த்தோம். சாந்தா தாயிர மக்கள் தாயிர ஜம்பர் யாருங்களா? சாந்தா தாயிர மக்கள் தாயிர ஜம்பர் யாருங்களா? சாந்தா தாயிர மக்கள் தாயிர ஜம்பர் யாருங்களா? பழையில புத்தகம் யாரும் சாந்திருச்சு ராஜா வராது இவருக்கு மியூசிக். வாங்க 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 வாங்கன்னு சொல்லி மரியாதையா பேசுங்க. நீங்க முதல்ல மரியாதையா பேசுங்க. வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பு, வந்தாரை வாழ வைப்பது தமிழர் பண்பு. அபச்சாரம் செய்தாலும் கூட விபச்சாரம் நடக்காது. நடக்காது ஒரு டைம் தான் சொல்ல முடியும். அபச்சாரம் செய்தாலும் கூட வீடு வந்தார் உபச்சாரம் செய்ய வேண்டும். ரெண்டு மட்டும் ஈட்டி சம்பந்தாலும் கம்மி இல்லை. ரெண்டு மட்டும் ஈட்டி சம்பந்தாலும் ஆரம்பிக்காரவே உடம்பு எதுல விட்டு வாங்கன்னு வந்தா வீட்டுக்கு வந்தா தெரியாதா? வரவேற்பது என்ன? வரவேற்பதுன்னா என்ன? தமிழரின் மாண்பு. சரி என்ன பண்ணி வந்தோடனே என்ன செய்யணும்? வாங்க வணக்கம் உட்காருங்க சாப்பிடுங்க. யார் நீங்க? ஏன் வந்தீங்க கேட்டுக்கணுமா இல்லையா? ஆமா அதுதானே முறைப்படி உள்ள வசனம். முறைப்படி உள்ள வசனம். ஏன் நீ கேட்கல? நீங்க வந்ததே சரியில்லையே. வந்தது சரியில்லைன்னா எப்படி? ஒரு மனுஷன் விருந்தாடி வரான்னா எப்படி வரணும்? முதல்ல எப்படி வரணும்? எப்படி வரணும்? எப்படி வரணும்? ஒரு மனுஷன் விருந்தாடி வர்றாருன்னா ஒரு மிஷின் பாக்கெட்டு ஒரு காராச்சோ பாக்கெட்டு வாங்கிட்டு தானே வரணும். சும்மா வந்தா யாரா வர்ற மனுஷன் வாங்க சொல்ல முடியுமா? என்ன சுத்தமா நான் என்ன பூலோகத்துல தான் வந்திருக்கேன். தேவலோக வாசி மேலோகத்துல இருந்து இந்த பூலோகத்தை வந்திருக்கேன். சரி மேலோகத்துல இருந்து பூலோகத்தை வந்திருக்கீங்க. ஆமா அப்படி வரக்கூடிய காரணத்தாலே எனக்கான மரியாதையை
எனக்கான வரவேற்பை தாங்கள் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? தாங்கள் கொடுத்து தானே இருக்கிறேன். கொடுக்கலையே. ஏன் கொடுக்கறேன்னு கேட்டேன். ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு, நீங்க கேக்குறேன். முதல்ல நீங்க எனக்கு எதுக்கு உன மண்டகரம் கேக்குறேன்? முதல்ல நீங்க ஒரு கோமாளி உனக்கே உன மண்டகரம். நீங்க முதல்ல பேசுனதே தவறு. என்ன தவறு? அப்படிக்காரன் எதுக்கு வந்திருக்கான்? சத்திரம் தரவனும் சரி ஏத்துக்கிறேன். ஒரு பூ கட்டி விடணும் சரி. வெளியே வேணா குண்டி கட்டி விடணுமோ? நானா சொன்னேன்? அதுதானே முட்டாள்தனமான கேள்வி. அதுதானே எனக்கு மனசு உறுத்துது. ஏன் உறுத்துது? என்ன ஒளிப்பட்டு அதுதானே உங்க தவறு. விஷயத்துல எல்லாம் நீங்க கவனிக்கணும். நல்லா சொல்லுங்க. ஒரு என்ன ஆலோசனை போட சொல்லும் பொழுது நீ போட்டுனா பிரச்சனை இல்ல. ஆலோசனை நீ போட்டியா? இல்ல. ஏன் போடல? நீங்க சட்டம் செஞ்சா சட்டத்துக்கு நீங்க நடக்கணுமான்னு கேக்குறேன். சரி, இப்ப நான் சொன்னா நான் கேட்கணுமான்னு கேக்குறேன். என் வேலையை நான் பாத்துருக்கேன். சரி, உன் வேலை என்ன? என் வேலை வந்து இங்க காவல் பாக்குற வேலை. காவல் பாக்குறேன். வாயை திறந்து ஆலோசனை போட்டா வாயிலுக்கு முத்தாளம் சொல்லணும். சட்டம் ஒண்ணு நீங்க சொல்லிட்டா நான் செய்யணும். இல்ல சரி, அப்படி மண்ணான வண்டையா? சரி, என்ன வேலை தெரியும் உனக்கு? ஒரு இதிகாசமா, ஒரு இலக்கியமா, காப்பி என்ன தெரியும்? நீங்க என்ன தெரியுமோ அதை கண்டு எனக்கு நான் கேட்ட எல்லாமே நான் படிச்சிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன். படிக்க வேண்டியதான் இங்க வந்திருக்கேன். சும்மா வாய் இருக்கு ஏதாச்சும் பேசக்கூடாது. ஏதோ பிரபுராஜ் மாமா கூட்டியாண்டாரு, அவர் முகத்துக்காக உன்னை பாக்குறேன். சரியா? நீ இதே மண்டகடத்தோட நீ வெளியே வச்சுக்குவேன். நீங்க அப்படி சொல்லாதீங்க. எனக்கு விவரம் தெரியாம என்னை கூட்டி வரல. இன்னைக்கு 1000 பப்புன்னு வீட்டுல கிடக்க. அதான் கேட்கிறேன். அவங்க எல்லாம் கிடக்க உன்னை யாரும் இங்க கூட்டியாதா? விவரம் தெரிஞ்சனால என்னைய இங்க கூட்டி வந்திருக்காங்க. அப்படி என்ன விவரம் தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும் நான் கேட்கிறேன். புராணம் தெரியுங்களா? பேசுவோமா? பேசுவோம். பிரம்ம புராணம், பத்ம புராணம், அபிஷ புராணம், வராக புராணம், வாமன புராணம், மத்திய புராணம், கம்ம புராணம், கந்த புராணம். கந்த புராணம் சரி வருது. கம்ம புராணம் ஒரு புராணமே இல்லையா? கந்த புராணம் இருக்கு. கம்ப புராணம் வாய் மாத்தி வந்துருச்சு. நீங்களும் படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். ஏன் குழம்ப சேர்ந்து பேசுவாங்க? பிரம்மபுராணம், பத்மபுராணம், அபிஷேகம், வரணும் போகணும். ஏன்னா புராணம் பேசுனா வர்றது போல எங்களுக்கு தெரியாதா? படிச்சிருக்கியா இல்லையா? பிரம்மபுராணம், வராகபுராணம், லிங்கபுராணம், மத்தியபுராணம், குருபுராணம், பிரமணபுராணம், பிரமணிகை, ஈவத்தபுராணம், அக்னிபுராணம், வாயுபுராணம், கருடபுராணம், கருடபுராணம். அதுதான் நான் சொல்றேன். அதைத்தானே நானும் சொன்னேன். படிச்சாத்தானே நானும் சொன்னேன். படிச்சா சொல்ல வேண்டியதானையா? அதான் பேசி முடிச்சுட்டானையா? எப்ப நான் ஆளுநர் போட சொல்லி நீ திமுறா உள்ள உட்கார்ந்து இருந்தியோ சரி விட்டு வைக்கலாம். முதல்ல திமுறா இருக்கவே இல்லையே. அப்படியா? இடத்து பேர் என்ன? வேலிமலை சாரல். உடனே அடிக்கிறா. அப்ப கேட்டா பதில் சொல்ல முடியாது. அது படிச்சாலும் பதில் சொல்ல முடியும். அதனால தானே சொல்றேன். நீ என்ன படிச்சிருக்கேன்றியா? ஆமா. சரி, நான் இந்த இடத்து பேர் என்ன சொன்ன? வேலிமலை சாரல். வேலிமலை சாரலுக்கு ஏன் தெரியுமா வேலிமலை சாரல் பேர்? முனிவர்கள் தவம் செஞ்சதால வேலிமலை சாரல் பேர் வந்துச்சு. தவம் செஞ்சாங்க. ஆமா. என்ன உளறற? அட தவம் என்ன? தவம் என்றால் தியானம். அட தவம் என்ன? தவம் பண்ணல. ஒண்ணுதான். யாகம் செய்தாங்க. எல்லாமே உட்கார்ந்து தானே பண்ணுவாங்க. நான் உட்கார்ந்து பண்ணாலாம் இண்டிவிஜுவல் பண்ணாதான் அவன் கேட்கல. அப்புறம் என்ன நான் கேட்டது? வேலிமலை சாரல் நீங்க சொன்னீங்க. முனிவர் வந்தாங்களா? என்ன பண்ணாங்க? முனிவர் வந்து வேள்வி நடத்துறாங்க. இப்ப சொன்னீங்க இதுதான் சரி. முனிவர் வந்து தவம் பண்ணல. நீங்க சொல்றது தவம் என்றால் வேடிக்கை மாதிரி பேசக்கூடாது. தவம் என்றால் தியானம். சரி. யாகம்னா வேள்வி. இங்க வந்து யாரும் தவம் பண்ண வரல, வேள்வி செய்தார்கள், யாகம் நடத்தாங்க. யாகத்துக்கு வரவேறு என்ன? வேள்வி. அப்ப வேள்வி பண்ணமால வேள்வி மலை சாரல் அர்த்தம் இருக்குல்ல, விளக்கம் இருக்குல்ல. கேட்கறது ஏன் கடமை, சொல்றது ஏன் கடமை. எங்க சொல்லு, ஏன் வேள்வி மலைக்கு வேள்வி மலை பேர் வச்சாங்க? வேள்வி மலைக்கு ஏன் பேர் வச்சாங்க? ஆமையா ஓடனயா? அட சுத்தி வேலிக்கருவை இருந்துச்சு, அதனால வேலிமலை சாரல் வச்சாங்க. ஏய் என்னடா வேலிக்கருவைன்னா ஒரு வேலிமலை பேர் வச்சிருவாங்களோ? ஆமா. அப்புறம் ஜகத்தால இதான பதில் சொல்லக்கூடாது. அப்புறம் ஓயடம் இடம் ஓயடம். இப்ப வெள்ளிமலை ஒரு மலை இருக்கு. ஆமா. ஏன் வெள்ளிமலை? வெள்ளிமலை ஏன் அது பேர் வந்துனா அங்க வெள்ளியா கொஞ்சம் கொட்டுவாங்க. வெள்ளியா போட்டாங்க வெள்ளிமலையா? ஆமா. என்ன புது பொருளியா இருக்கு? நம்ம புதுசா சொல்ல முடியாது, விளக்கம் கூற வேண்டும். சரிப்பா, நான் மறுபடி கேக்குறேன். பரங்கி மலை மலை இருக்கா? ஏன் பரங்கி மலைக்கு பரங்கி மலை பேர் வச்சாங்க? பரங்கி மலை ஏன் பேர் வந்து அங்க வந்து இது விவசாய நேரத்துல பரங்கி காய் போடுவாங்க. ஒண்ணு இத்தத்தண்ணி கிடக்கும். அடிச்சு மண்டையை கொண்டு போயிருவேன். பரங்கி படம் பரங்கி மலையா? அம்மா தான் கேளுங்க அண்ணே, நான் சொல்ற உண்மையா பொய்யானே? நாலு மண்டையை வராட்டாங்க எல்லாருமே. ஏன் குரூப் இந்த உட்கார்ந்து இந்த சகப்பு சட்டை அதுவும் குரூப் தானே? எந்த குரூப்லயே தெரியல சட்டாரு. எனக்கு பெரிய இம்சையா இருக்கு. பரங்கி மலை ஏன் பரங்கி மலை? பிரிங்கி முனிவர். பிரிங்கி முனிவர் என்ன பண்ணாரு? தவஞ்சதனால பரங்கி மலை பேர். முழுசா கேளு. ஒண்ணு நீ சொல்லு, என்ன சொல்ல முடியும்? நான் தானே படிச்சிருக்கேன். அப்ப நான் தான் சொல்லுவேன். அப்ப மும்மூர்த்தி பார்க்க போறாரு. மும்மூர்த்திகளே மரியாதை நடக்கல. அப்ப சாபம் கொடுத்து விட்டார். அப்ப சாபத்துக்கு விமோசனமாக
பிரிங்கி அமிர்தமலை, பிரியமலை, 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 பிரியமலை. இன்னைக்கு என்னவா இருக்கு? பரங்கி மலையா. பரங்கி மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓமலை என்ன மலை? மலை வந்து வேலிமலை தானே. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? சொல்லு. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை பேர் வச்சாங்க? வேலிமலை ஏன் பேர் வச்சாங்கன்னா அது வந்து இது வந்து வேலிமலையே இல்ல, முதல்ல நாராயண. அது எனக்கு தெரியாதா? முனிவர் வந்தாங்களா? என்ன பண்ணாங்க? இது பண்ணாங்க. யாகத்து மறுபேர் என்ன? வேள்வியா? அப்ப வேலிமலை மலை வேலிமலை வேலிமலை அர்த்தம் இருக்குல்ல? சொல்லணும் இல்லையா? எங்க சொல்லு. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வந்தது? வேலிமலைக்கு ஏன் பேர் வந்ததுன்னா அது வந்து சென்ட்ரிங் போட்டு இது அடிச்சிருக்காங்க, அதனாலதான் சென்ட்ரிங் மலையில பேர் வரணும். ஏன் வேலிமலை வருது? இன்னும் கேட்கிறேன். நார்த்தாமலை ஒரு மலை இருக்கா? போயிருக்கா? ஏன் போன? சாமி கூட போனா ஏன் போனா அது தெரியுதியா? நார்த்தாமலைக்கு சரி, நார்த்தாமலைக்கு ஏன் பேர் வச்சாங்க? நார்த்தாமலை ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்க நார்த்தாமலத்துல சூஸ் போட்டு விற்பாங்க 20 ரூபாய்ன்னு. அங்க நிறைய நார்த்தாமலம் போட்டு அப்ப போய் வாங்கி கொடுத்தா 20 ரூபாய். அதோட நார்த்தாமலைன்னு பேர். பொறுமைக்கு அளவு இருக்கு. நார்த்தாமலைக்கு ஏன் நார்த்தங்க போட்டு சூஸ் போட்டு கொடுத்தாங்களா? அம்மா உண்மையே பொய்யானே? அது இல்லையா? எல்லாமே இருக்கு. நாரதமலை, நாரதர் 16,000 ஆண்டுகள் தவம் செய்த மலை. நாரதமலை, நாரதமலை, நாரதமலை. இன்னைக்கு என்னவா இருக்கு? அப்ப நார்த்தாமலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓமலை என்ன மலை? வேலிமலை அர்த்தம் இருக்கணும்ல? எங்க சொல்லு. வேலிமலைக்கு ஏன் வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? பேரு வைக்கலையா? சும்மா ஓமலை பேர் வச்சாங்க, பேர் வைக்கிறீங்களா? என்ன நடவு சோத்துக்கு வழி இல்லாம நடந்துட்டு இருக்கேன். வேலிமலையா விவரம் பேச வேணாமா? பேசிக்கிட்டானே இருக்கேன். முதல்ல எனக்கு அண்ணன் நாடாக்கார அண்ணன் அண்ணன் ஏன் நாடா நடிகர் பேசாம அவர் சரக்கு போட மட்டாவது நமக்கு நல்லது. அவர் எந்திரிச்சாலும் நம்மள சொல்லு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில். வரவேற்பு எப்படி இருக்கு தெரியுமா? விவேக சிந்தாமணி படிச்சிருக்கியா? அதுல எப்படி வரவேற்கணும் சொல்லியிருக்காங்க. எப்படி? ஒப்பனை ஓமனது உபசரித்து உண்மை பேசி உப்பிலா உள்வாழ்த்தாலும் உண்மதை அவர்களாகும் உப்பளவு வாழ நான் சொல்றேன். அப்புறம் நான் படிச்சிருக்கேன், நான் பேசுறேன். எனக்கு தெரியாத விஷயத்தை பேசு. தெரியாத விஷயத்தை பேசுவான். சுத்தமா உன்னைய புள்ள பேசாம மறுபடியும் ஏன்னா போட்டு கவி நான் பாடுனேன். நான் தான் பாடுறேன். நீங்க பாடுற. அப்ப எனக்கு தெரியாத விஷயத்தை இப்ப நான் ஒரு கவி பாடுனேன், நீ படிச்சிருப்ப போல. நீங்க பாடிவிட்ட. ஒரு கவி பாடுற முக்கியம் இல்ல. 100 கவி நான் பாடுவேன். 101 நான் பாடுவேன். 300 கவி நான் பாடுவேன். 101 நான் பாடுவேன். 500 கவி நான் பாடுறேன். 501 நான் பாடுவேன். 1000 கவி பாடுறேன். 1001 தெரியாது. கார்த்திக் ராஜன் மொய்யா போறா. என்ன காது ஊத்துறா கூட்டி வந்திருக்கேன். கவி பாட முடியுமா? பாட முடியும். பாட முடியும் தான் வந்திருக்கேன். பாட முடியலன்னா அங்க பாடுவேன். ஒருவேளை என்ன பாட முடியாம நீ தோத்து போயிட்டா நீ என்ன பண்ற? நான் தோக்க போவேன். ஒருவேளை போட்டி வச்சுக்குவான், நான் உன்னை பப்புன்றதுனால உன்னை விவரம் பேசாம இருக்க போறது இல்லை. எப்படி நீங்க தோத்து போயிட்டா வெற்றியும் தோல்வியும் கலகு. ஆனா ஒருவேளை உனக்கு தோக்க மாட்டேன். ஒருவேளை அப்படி தோத்துனா இன்னைக்கு தோத்துருங்க. உனக்கு தோக்க மாட்டேன்னு என்ன சொல்லக்கூடாது. நீங்க தோத்துருவீங்க. அப்படி சொல்றேன். நீங்க தோத்துட்டா என்ன செய்வீங்க? இன்னையில இருந்து இந்த கட்டையை முடிக்க மாட்டேன். வேற கட்டை இருக்கோ? ஏய், இந்த வேஷமே நான் பண்ண மாட்டேன். சரி பாப்பா, நீ என்ன பண்ற? நான் அப்படியே தோத்துட்டா நீங்க சொல்ற நான் கேட்கிறேன். சேமாதம் இல்லைன்னா நீ நான் தோத்துட்டா உங்க காலில் என்ன கும்பிட்டு விடுவேன். ஏய், பேச்ச மாறக்கூடாது. போட்டினா கரெக்டா இருக்கும். இன்னைக்கு என்னதான் நீ பப்புனா இருந்தா என்னோட வயசுல பெரியவன். ஆமா, என் காலில் உன சங்கத்துல தப்பா பேசுவாங்க. நான் தோத்து நான் தோத்து போனாதானே உங்க காலில் கும்பிடுவேன். நான் தான் தோக்க மாட்டேன். நான் தான் செவிச்சிருவேன். செவிக்கிறதுக்கு ஜெயிச்சிருவேன்றியா? இப்ப நீங்க 1000 கவி பாடிருவீங்க மாட்டுக்கருத்துல. பேசலாமா? பேசுங்க. அதுக்கு நீங்க என்ன மாணி முகந்தரை செருவினை சேனை சேனை சுமந்தரை வரிவடை வெஞ்சிர மாணி படந்தரை திருவடை தந்திரம் திருவிசரை பேச மாணவர் என்ன மாணவர் மன்னா நானே நானும் வீணமா பாடா வேணும் பண்ணி முன்முனே நன்மையும் ஆனா மணிமேலை மாதிரி இருக்க நம்மளால கை ஏன் என்ன விவேக சிந்தாமணி எல்லாம் கவி பாடுற? நம்மளால யாருமே கைது ஆளே இல்லையே. எனக்கு ஒரு அண்ணன் பீடி பிடிச்சிக்கிட்டு அமைதியான ரசிகர்கள் இல்லையா? இல்ல பணி அமைக்கிருக்கு எல்லாத்தையும். அது இருக்கட்டும். ஒரு வாரம் கழிச்சு கைதட்டேன். கவி படிச்சிருக்கீங்க? அடிக்க பேசுறேன். பாடு தெரியும் பாங்க பருப்பு போய் நான் கடந்த பிராந்தரி கோரம் செய் தூங்க கனிமத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மொழதா பேச குடித்து கருத்து தோங்க கூத்தாட கனிமத்து காட்டு காது சொல்லியிருக்காங்க. அமரன் ஆதிபிரான் அடியவருக்கு நீ ஆட்படுத்த விமோட முன்னோர் கோன்முறை யார் மொழியை வேங்கட வேண்டாம் பேச உலகங்கள் மத்தியில் பாடு பாடு நேர் விட்டு தான் சொல்லியிருக்காங்க.
ஒண்ணு கவி என்ன நீ பாட்டுக்கு பேசி போயிட்டு இருக்கா? கவி படிச்சிருக்கேன் பேசுறேன். ஏது இது கவியா உனக்கு? கவி காதுல விழுதா? அதான் சொல்லி முடிச்சு அவன் ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. குமிழ்நட்ட குழந்தை குத்தல் திமிர்பட்ட திரைகள் திரைகள் துமித ஊருக்கு வானவர் துணினார் அமுதம் இனவனும் ஆசையார் பேசு பால்வர்கள் இல்லை என்ன வந்த ஒரு ஆள் என்ன யாத ஒரு யாத என்றும் இல்லை என்றாங்க. உயரவர உயரவர உடையவன் யாவலன் மயவர அமரல் இருந்து துயிரல் சொல்லுங்கள் தொழுதா அணுவியல் பாடலையா கணக்கர் குசியே கையெடுக்க நாடு மானுக்கு வாய்து இருக்க மாட்டாது வீடுகளுமெல்லாம் பத்தி எரியுது ஐயா அன்பா இட்டு அமுதம் சொல்லிருக்காங்க. இத்தனை படிச்சிருக்கியா? அப்ப நம்ம சுமூகமா போயிடுவோம். நான் யாரு எதுக்கு வந்திருக்கேன்? எங்க அப்பா யாரு எங்க அம்மா எல்லாரும் நான் சொல்றேன். கதைப்படி போயிடுவோம்யா. அதை படிச்சா போய்கிட்டு பேச்சு அப்புறம் வர தூட கதை எப்படி நடக்கும்? அதே எல்லாமே எல்லாமே நம்ம ஆடாதானே நம்ம கதை ஆணவத்தில் ஆடாத எதை சரி போனா போதும் உன்னை மன்னிச்சு விடுறேன். நீ சொல்லலாம் பெரிய விஷயம் இல்லை. வேற என்னதான் உனக்கு பிரச்சனை? பப்புனு வேஷம் போட்டா குண்டிகள் மற்ற எதுவும் உனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு அந்த ஒரு வசனம் மட்டும் பசுமரத்தாணி மாதிரி நெஞ்சில பதிஞ்சிருச்சு. பொன்னி மணிக்கு சில பொழி போன சின்ன மன்னர் கொண்டு சில செய்தி சொல்ல அண்ணன் வண்ண மாம்பு உரைத்தாரு பாடலையா பாடு கத்து கொள்ளும் உறவு உறவனுங்க பேருக்கு விட்டு விளம்பரம் இருக்காங்க. உலகளா உணர்ந்து ஓதர் கரியவன் நிலவிழா அழகில் சோதி நம்மள தருவார் மனது சிலபடி வாழ்த்தி வழங்குவோம். பெண்ணாய் மலையாய் புனிதமாயி மண்ணாய் மலையாய் மனதுமாயி கதியாய் மதியாய் ரவியாய் மட்டுமாயி முன்னாயி பின்னாய் நடுவுமாயி சொல்லியிருக்காங்க. கோலமா மங்கி விதி குலவி என்னடா கவி பாடுறியா? இப்ப கூட வருத்தப்பட எப்படா கவி பாடு ஆக்ரோஷமா கவி பாடிக்கிட்டே அந்த வருத்தத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் வருத்தப்படுற? படியிறக்கிற பகவானே பாரு இப்படி வராது. உனக்கு என்ன பிரச்சனை? பாடியை கடந்ததோ பண்டிகை மீதோ ஒரு பொருளை வானவரது மெய்ப்பொருளையப்பா யான் இருந்து வாழ்வு பாடலையா பேச சிம்மம் கண்ணி துளமெரிச்சு தனுசு மகரம் குப்பம் மீனம் என்று சொல்வார்கள். நான் ஒரு ராசி கேட்டனா அதை எதுவான படிக்க ஓட்டி நம்ம நான் ஏதாவது பொய் பேசினா கவி மாதிரியா வேற விஷயம் ஏதாவது தவறா பேசுனா படிச்ச விஷயத்த பேசுறேன். படிச்ச கவி பேசு கவி பேசுறானா எது பேசுறானு பேசுறேன். சரி நம்ம சுமூகமா போயிடும். சுமூகமா போறதே நல்லது. அப்படி முடியாது. எப்ப நீ சும்மா போனியோ நான் ஒத்துக்க மாட்டேன். பொய் வண்ண மனத்தகத்தை புனரன சிலை வைத்து மெய்வன் நினைத்தவருக்கு மெய் எடுத்தவரை பொய் வண்ண கருவி போல் திருவிழா வளர்ந்தது கண்டது அழகத்தை வளரையா 24 அஸ்மதி பரிகாரத்தை ஓடி போற முசபூசமாகிலே மகபூரம் கசமித்ரி சுவாதி சபர்த்த கெட்டேபுரம் திராதாதி ரேவாதி ஏ நீ மந்திரம் ஓத சொல்லுங்க. கவி பாடலும் காரகார காமலொலி காமலர் கவி ஏன் கவி நான் பாரு நீ உள்ள போடுற ஏன் கவி நான் பாருங்க. சரி வேற கவி பாரு ஓடி 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 ஆடி 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 ஓடி போய் வாடி 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 ஓடி ஓடி பசு காசு இல்லாம நிக்கிறாங்க. மரம் பாரு நீ பஸ் காசுலாம் வரணும் ஆட்டோல வரணும்னு கேட்கல. நான் பாடுற கவி நீ பேசாம மூடி சொல்லு. காக்கை காக்கா கூகை கூகை காக்கா காக்கை கோகு கூ காக்கை கூ காக்கை காக்கை கவிய பாடவரா ஏடா குடுற கவிய ஜெய நான் பாடுவி தானே விக்கா விக்கா வித்தால போய் எக்கான போய் தொக்கான சொல்ல பாடத்தி ஏய் தான தான செய்வித்தே நான் அசிங்க பேசலையா எங்கடா நான் கேட்டேன். மாடுகள் வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு நான் காலையில வெள்ளன 1000 மணிக்கெல்லாம் போகணும். ஏன் நீ என்ன போய் மாடு பிடிக்க போய்யா? ஒண்ணும் இல்ல அந்த கையில போடுவா எடுத்து வீட்டுல வச்சிருக்கேன். கவி பாடினப்பா கவியத்தை நான் ஒட்டக்குத்திர பாடினார் கவி விக்கா விக்கா வித்தாவுக்கு எக்கான போய் தொக்கான சொல்ல பாடத்தி வைப்ப நானா பாடுனேன். ஏய் ஒட்டக்குத்திர பாடினாயா? எப்ப நான் சோப் கொடுத்து நீ திமுறா உட்கார்ந்துருந்தியா நீ உன் தொண்டை கிழிஞ்சு ரத்தம் வர விட மாட்டேன். சரி அப்ப ஒட்ட குத்து விட்டுருங்க. நம்ம கம்பரை பத்தி பேசுவோமா? பேசுங்க இல்ல பேசுவோமான்னு கேட்டேன். படிச்சிருக்கியா? இது கம்பரை பத்தி கம்பரை பத்தி படிச்சிருக்கியாவா? கம்பர் எப்படியாவது எனக்கு தான் தெரியும். சரி கம்பர் எந்த ஊர்ல பிறந்தாரு? கம்பர் வந்து திருவேலந்தூர்ல பிறந்தாரு. ஏய் சரியா சொல்லிட்டியா? நம்ம படிச்சிருக்கேன் சரியா தான் சொல்லுவேன். உண்மையில சரியா சொல்லிருக்கேன். ஆனா உண்மையில சொல்றேன். கம்பன் பிறந்தான் சோழ நாட்டிலே திருவனந்தபுரம். சரியா சொன்னீங்க. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்குமா இல்லையா? சரி கம்பர் பிறந்தது சோழன் திருவனந்தபுரம்ல பிறந்தார். கம்பன் எங்க செத்தான்? கம்பன் எங்க செத்தானா? காரையூர் பெரியாஸ்பத்திரியில நெஞ்சுவலியில செத்தான்.
கம்பெனி காரையூர் பெரியாஸ் வச்சுட்டாரா? ஆமா. என்னடா புது பொருளியா இருக்கு? அங்கே கம்பெனி அங்க சாலையா? போன வாரம் செத்தான கேரளத்துக்கு போக முடியாது, நாராயண கொஞ்சம் என்ன உளறாண்டாலு? கம்பெனி அங்க சாலையா? அங்கேதான் செத்த பைக்கில் ஓடல அட்டாக் வந்து செத்தது. ஆனா பார்த்த எனக்கு தெரியாதா? கேரளத்துக்கு போன செய்தி கேட்ட எனக்கு தெரியாதா? என்னையா சொல்ற? ஆமா, எனக்கு உண்மை தெரியும். நல்லா கேட்டுக்க. சோழ நாட்டிலே திருவனந்தபுரம் பிறந்தா கம்பன். பிறந்தது அங்க, பிறந்தது அங்கதான், செத்தது எங்க? செத்தது வந்து காரையூர்ல. அங்க செத்தா அங்க செத்தாண்டா? எங்கேயா செத்தாங்க? ஏய், அவர்கிட்ட என்ன கேக்குற? அவர் பக்கத்து ஒரு கால தெரியாதா? எங்கேயா செத்தாங்க? அவர் அங்க சாகலப்பா. எங்க வச்சிருக்க? நீங்க யாரு சொல்றீங்க? நம்ம சுப்பிரமணி போட்டு சேர்த்து வச்சிருந்தாங்க. ஏன்னா யார் யாருக்கு இறக்கிறடா? அந்த கம்பர் இல்லையா ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தாரே கவி சக்கரவர்த்தி கம்மன். அவர் பத்தி கேட்ட மாட்டேன். அவர் பாடி வைத்தாரு. அவர் பாடின கவி பேசுவோமா? வாங்க பாடுவோம். தத்தித்தா தூதி தாதே தூ தூதி தெத்தாதோ தித்தி தத்தாது. நான் பாடலப்பா. கம்பர் பாடின கவி மறுபடியும் கட்டுவார்த்தை பண்ணக்கூடாது. தமிழ் கவி அது. ஏதாவது தவறா பேசுறாங்க. தத்தித்தா தூதி தாதே தூ தூதி தெத்தாதோ தித்தி தத்தாது. என்ன சொல்ற? நீ தானே சொன்ன 1000 கவி பாடுவேன்னு. 1000 தான் பாடிக்கிட்டு இருக்கேன். சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இவ்வளவு அருமையா பேசுறீங்க, பேசுறீங்க. தாங்கள் நாமதேயம் என்னவோ வேணாமா? வாங்க அப்ப இதிகாசம் பேசுவோம். நீங்க இப்ப பேசுறீங்க சரி. சரியா இருக்கா? அப்ப என்ன கேட்கணும் இல்லையா? ஆமா சொல்றேன் கேட்டுக்க. அவசியம் பேசுவா. எனக்கு அப்படியா விசு சொத்துல பிரியா சொல்றியா? சோத்துல போட்டியா இது பண்ணியா அது பண்ணியா? நீங்க யாரும் கேட்டீங்கன்னா நீ யாருன்னு கேட்டீங்க. நான் சொல்றது நான் தானே சொல்லணும். ஏய் அதானே வந்து நான் பேசுறேன். பேசு. அவசியம் பேசுவா. எனக்கு அப்படியா விசு சொத்துல பிரியா சூரியா கரவை சுந்தரமா. அத கேட்கலையா? வேற என்ன கேக்குறா? நீங்க யாரும் கேட்டா அத சொல்லுங்க. சரி, நாரத மகரிஷி. நான் வேற எங்க இருந்து வரியா? அதரம் இதரம் சுமரம் ராதரம் மகாதரம் விசாதரம் ஆதரம் புலகம் ஊரலகம் சுமரலகம் எரலகம் தமிழகம் மகாலகம் சத்தியலகத்துல வந்தவர்கள். அதெல்லாம் இதெல்லாம் உதாரணம் ஓதம் கீதம் எங்க இருந்து வந்தா அத சொல்லி அந்த கொடுத்து மேலோகத்துல வந்திருக்காப்பா. வந்தே பஸ்ல டிக்கெட் எடுத்துல சொல்லுவாங்க. வந்து பேச்சு கொடுத்தாரு. எனவே 4 வண்டி வந்துடுறா. என்ன சரி, நீங்க மேலோகத்துல இருந்து வந்து அவங்க மேலோகத்துல ஆகாய மார்க்கமாக ககன மார்க்கமாக என்ன விஷயம் வந்திருக்கீங்க? கலகம் பண்ண வந்திருக்கேன். கலகம் பெரிய கவர்மெண்ட் கலகம் பண்றதா? ஆமாங்க. நான் எந்த இடத்துல உடைய காலை வைக்கிறனோ அதோட அந்த இடம் அதோட விஷயத்துல போயிடும். சுபிச்சம் விட்டு விடுமாப்பா. சரி 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 சரி. உங்க அம்மா யாரு? எங்க அப்பா யாருக்கு விட்டாப்பா? நான் மாத்தி பேசுவேன். யார் கிரிமினல் குடிச்சிருக்கேன்? நீ ரொம்ப போக முடியாது. என் தந்தை யாருடைய கூறுகள் கேளுங்கள். அவெல்லாம் திருச்சி கத்தா. திருச்சியில கத்துனவனா? திருச்சியில கத்தானா? திருக்கு போயில சிருஷ்டி கர்த்தா. திருச்சி கத்தாவா? அந்த நாடகத்தோட அங்கே ஒரு நாடகம் நடக்குது. அதான் போய் பார்ப்போம். 2 நம்பர் நாடகம். சரி இருக்கட்டும். அவர் யாரு தெரியுமா? அவர் தான் பிரம்மா. ஓ பிரம்மா தெரியுமா உனக்கு? அப்புறம் பிரம்மா தெரியாம பேசிக்கிட்டு என்னங்க சொல்றீங்க? பிரம்மா பூலோகத்துல எங்க அப்பா ஒருத்தர் நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்துருக்க பாரு. வாழ்க்கையில ஓகேமான அப்பா முத்தாத்தோட அப்பா நானும் ஒரு போட்டி வாங்கி அது கட்டி சாப்பிட்டான். பூர்வ காசு நான் தான் முடிஞ்சு அவன் தான் மிச்சர் பாட்டு வாங்கினாரு. அப்படி செலவாளிக்கு போனாரு. 100 ரூபாயில சட்டை 200 ரூபாய் கட்ட ஒரு சட்டையை போடுறாரு. ஏய், அந்த பிரம்மா இல்லையா படைப்பு கடவுள் எல்லாத்தையும் படைக்கிறார். சரி, ஆமா. நாலவகை யோனி, இடுவெளி தட்டம், அண்டசம், உட்பிசம், சராயுசம், சிவரசம் அனைத்தையும் படைக்கிறார். 2 ரசம் சொல்ல மாட்டீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். 3 ரசம் புளி ரசம். இங்க ரசம் இல்லையா? இத்தனை வகையான உயிரினங்களை படைக்கிறார். எங்க அப்பா பிரம்மா படைக்கிறது பாக்குறேன். உங்க அம்மா கலைவாணி புத்திரன். மரியாதையா பேசிக்கிட்டு மரியாதையா தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கலைவாணி புத்திரனா புதல்வன் அர்த்தம். ஓ கலைவாணி மயன் சரஸ்வதி மயன். வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பனிமொண்டு வெள்ளை எரியாசை வைத்திருப்பார். வெள்ளை கலை எடுத்து வெள்ளை போட்டு எல்லாம் கேட்கறேன். வந்து எல்லாத்தையும் வெள்ளை போட்டு விட்டாங்களா? ஏய், வெள்ளை போட்டு விட்டா வெள்ளை பனி மூண்டுனா வெண்மை நிற சேலை உடுத்தின்னு அர்த்தம். ஓ வெள்ளை சேலை கட்ட கூட உங்க அம்மா. ஆமா, அதான் வந்து கலவசிய தாங்கலையா? காவடா என்ன காவல்? திணை காவல். என்ன தலை?
தொண்டை வலிக்கிறான். சரி, உள்ளே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? உள்ளே வந்து 3 பேர் இருக்கின்றார். யார் யாரு? என் தங்கை, என்னால் துணைக்கு வந்தார். அப்படியா? சரி, அப்ப அடுத்த பிள்ளையை அழைத்து பாருங்க. ஆசீர்வாதம்.